அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு பால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது செம்மியாக தாங்க இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து சேர்க்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, அதான் டேஸ்ட்டே கொடுக்கறது. லைட்டாக ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போகணும், அதுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும், எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அதுக்கு நல்லா வதக்கிடலாம். உப்பு எதுவும் இப்போ சேர்க்க வேணாங்க, பொடிகள் சேர்க்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வரணும். இதுக்கப்புறம் தான் பொடிகள் சேர்க்க போகிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இது சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பெப்பரும் சேர்க்க போகிறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறோம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். நம்ம வீட்டில் நார்மல் பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் தான் சேர்த்துருக்கேன். பால் ஆடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. மொத்தமாக 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 கிளாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம ரிச்சாகவும் இருக்கும். எப்படி செஞ்சீங்கன்னு வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துடுச்சு. நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம சுடுதண்ணில் போட்டு லைட்டாக வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் காமிக்கலை, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றத அதை காமிக்கலைங்க. இதை நம்ம சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பூ எடுத்துருக்கேங்க. நான் தண்ணியில் போடும்போது மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதனால தான் கிரேவியில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், இதுக்கெலாம் செம்ம சூப்பர் காம்பினேஷனுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மிச்சம் இருந்த பால் இருக்கு இல்லையா, 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்தோம்ல, 1/2 கிளாஸ் சேர்த்துட்டோம். மிச்சம் இருந்த பாலை இப்போ நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பால் நல்லா கொதித்து திக்காய் வரணும். இது செமி கிரேவி மாதிரி தாங்க இருக்கும். கொதித்து கொஞ்சம் திக்காய் வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானா போதும். இதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு வேண்டாங்க, இந்த அளவுக்கு போதும். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா காரசாரமாக செம சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.